அதாவது நேற்று பதவி ஏற்றதை பத்தி பேசணும். நேற்று பதவி ஏற்ற உடனே 3 விஷயம் பண்ணாரு. அதாவது முதல் கையெழுத்து வந்து பாத்தீங்கன்னா 500 யூனிட் யூஸ் பண்ணவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டாரு. அதை வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்கடா. 500 யூனிட் யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட், ஆனா 500க்கு மேல யூஸ் பண்றவங்களுக்கு 100 யூனிட். அது வந்து ஆக்சுவலா வந்து இன்னைக்கு தான் அந்த மாதிரி வெளியே வந்துச்சு. இன்னொன்னு என்ன சொன்னா 2 மாசத்துக்கு தான் இந்த மாதிரி, அது ஆக்சுவலா வந்து வேணும்னே பாலிடிக்ஸ் பண்ணாங்க. அதுல இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா 100 யூனிட் ஃப்ரீ இருந்தது தெரியுமா, அதுவும் 2 மாசத்துக்கு தான். நம்மள பில்லிங் சைக்கிள் வந்து 2 months தான். 50 யூனிட் 50 யூனிட். இப்போ வந்து 100 யூனிட் 100 யூனிட். முன்னாடி என்னன்னா எவ்வளவு யூஸ் பண்ணாலுமே அந்த 100 யூனிட் ஃப்ரீ. இப்போ 500 யூனிட் யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. அதாவது அவர் என்ன பண்றாருன்னா கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் 200 யூனிட். 500 யூனிட் யூஸ் பண்றவன் எப்படி யூஸ் பண்ணுவான்? 2 ஏசி ஓடும், 2 ஏசி ஓடும், அப்புறம் அது எல்லாமே ஓடும் இல்லையா? அவனுக்கு அது தேவையில்லை. லாஜிக்கலா கரெக்ட் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா மக்கள் எழுதுவாங்க இத்தனை நாள் அப்படி இல்லையே. ஆனா இத்தனை நாள் இல்லாத திருப்பி இப்போ ஒண்ணு சொல்லுவாங்க என்ன தெரியுமா, என்ன புதுசா பண்ணிட்டாங்க அதே தானே, முன்னாடி 100 யூனிட் அதே புதுசா ஒண்ணு பண்ணலையா அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லணும்.